بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد சூரத்துல் பக்ரா நாங்கள் இதுக்கு முன்னாடி கடைசியாக நோம்புக்கு முன்னாடி சூரா ஃபாத்திஹா ஆரம்பத்திலிருந்து முடியும் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு பிறகு ரமலான் வந்ததால் ரமலானில் தராவைகள் ஓதப்பட்ட சூறாக்கள் அவருடைய சில பகுதியில் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம். அதுக்கு பிறகு சூரா பக்ராலும் திரும்ப கொஞ்சம் விரிவாக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த சூரத்துல் பக்ரான்னு சொன்னால் மாட்டுக்கு சொல்கிறது. அதுக்கு ஏன் மாடு என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்குன்னா அந்த மாட்டுடைய சம்பவம் பனி இஸ்ராயேலுடைய காலத்தில் நடந்த சம்பவம் இந்த சூரத்துல் பக்ராவில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு என்பதனால முக்கியமான ஒரு சம்பவம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் மோஜிசா அதில் இருக்குது என்பதனால் அதனுடைய பேர் இந்த சூறாக்கு வைக்கப்பட்டிருக்குது. இதில் 287 ஆயத்துக்கள் இருக்குது. இந்த சூறா மதீனாவில் இறங்கின சூறா. இதில் ஒரு ஆயத்து மட்டும் 281வது ஆயத்து மினால ஹஜ்ஜத்துல் விதாவில் வச்சு இறங்கிச்சுது. மற்றதெல்லாம் பொதுவாக மதீனாவில் இறங்கப்பட்ட ஆயத்துக்கள். இதில் இந்த சூறா சம்பந்தமாக நிறைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்குது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீம் ஷரீஃபில் இதே மாதிரி முஸ்லிம் அஹ்மத் போன்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஜஅலு புயூதக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபூர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஃபைனல் பைத் அல்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா லா யதுஹுலுஹு ஷைத்தான், எந்த வீட்டில் சூரா பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டில் ஷைத்தான் நுழைய மாட்டாது என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தானால் நுழைய முடியாது. அப்போ இந்த வீடுகளில் சூரா பக்ரா ஓதப்படுதோ அந்த வீடுகள் கபுர்ஸ்தானாக இருக்காது, உயிருள்ள மனிதர்கள் வாழக்கூடிய வீடாக இருக்கும் என்பதனால் வீடுகளில் சூரா பக்ராவை ஓதும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவது, சூரா பக்ரா ஓதப்படக்கூடிய வீட்டில் ஷைத்தான் நுழைய மாட்டான். இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்குன்னு இன்னலி குல்லி ஷைஇன் சனாமன், ஒவ்வொரு பொருளுக்கும் உயர்வு ஒன்று இருக்குது, திமில் இருக்குது, உயர்வு இருக்கிறது. வைன சனாமல் குர்ஆனில் பக்ரா, குர்ஆனுடைய திமில், குர்ஆனுடைய உயர்வு சூரத்துல் பக்ராவாகும். வ இன்னமன் கரஅஹா ஃபி பைத்திஹி லைலத்தன் லம் யதுஹுலுஹு ஷைத்தான் ஸலாஸ லயாலின், யார் இந்த சூறாவை தன்னுடைய வீட்டில் ஒரு இரவில் ஓதுறாரோ அவருடைய வீட்டில் 3 இரவுகள் வரைக்கும் ஷைத்தான் நுழைய முடியாது, அந்த வீடு பாதுகாக்கப்படும்னு சொன்னாங்க. 3 நாட்கள் வரைக்கும் அந்த வீடு பாதுகாக்கப்படும். இது மாதிரி சூரா பக்ரா யாருக்கு பாடமோ அவருக்கு சூரா பக்ரா பாடம் இல்லாதவர்களை விட உயர்வு இருக்கிறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் ரீதியாக செஞ்சு காட்டினாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, திர்மிதி ஷரீஃபில் ரிவாயத்தில் வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்பினாங்க. அதில் பல மக்கள் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் யார் அமீராக்கிற விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்கள குர்ஆன் பாடமான அளவு ஓதி காட்டும்படி சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஓதி காட்டினாங்க. அதில் ஒரு பொடியன் வயதில் குறைந்தொருத்தர் இருந்தார், வயசில் குறைஞ்ச எல்லாரையும் விட. அவர்கிட்ட நேரம் கேட்டாங்க, மாமா கயா ஃபுலான், உன்னிடத்தில் உனக்கு என்னத்தை பாடம் இருக்குது குர்ஆன்லன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், மைய கதாவா கதாவா சூரத்துல் பக்ரா, எனக்கு இந்தந்த சூறாக்கெல்லாம் பாடம், சூரத்துல் பக்ராவும் பாடம்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மாக்க சூரத்துல் பக்ரா, உங்களுக்கு சூரா பக்ரா பாடமான்னு கேட்டாங்க. ஓன்று சொன்னாங்க, இதுஹப் ஃபஅன்த அமீருக்கும், நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் அமீர்னு சொல்லி அந்த பொடியனை தலைவராக ஆக்கினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜமாத்துடைய அமீராக ஆக்கினாங்க. சூரத்துல் பக்ரா மனிதனுடைய உயர்வை தேடி கொடுக்கும். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனை ஓதுங்கள், இக்ரவுல் குர்ஆன் ஃபஇன்னஹு ஷாஃபிஉன் லிஅஹ்லிஹி யௌமல் கியாமா, குர்ஆனை ஓதுங்கள், அந்த குர்ஆன் உங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும். இக்ரஹு ஸஹ்ராவைன், அந்த பிரகாசமான 2 சூறாக்களை ஓதுங்கள், அல் பக்ரா வ ஆல் இம்ரான், பக்ராவும் ஆல் இம்ரானும் பிரகாசமான 2 சூறாக்கள், அதை ஓதுங்கள். அது 2ம் கியாமத்து நாளையில் மேகங்கள் மாதிரி வரும், அல்லது ஒரு பறவை கூட்டம் மாதிரி வரும், 2 பறவை கூட்டம் மாதிரி வரும், வரிசையாக வரும். 2ம் கியாமத்து நாளையில் அந்த ஓதினவர்களுக்காக வேண்டி சிபார்சு செய்யும், வாதிடும் அல்லாஹ்விடத்தில் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க, சூரா பக்ராவை ஓதுங்கள், இக்ரவுல் பக்ரா ஃபஇன்ன அஹதஹா பரக்கா, பக்ராவை ஓதுங்கள், அதை எடுக்கிறது பரக்கத், வ தர்கஹ ஹஸ்ரா, சூரா பக்ராவை எடுக்காமல் இருக்கிறது, அப்படின்னா ஓதாமல் இருக்கிறது, மனநமிடாமல் இருக்கிறது, அதன்படி அமல் செய்யாமல் இருக்கிறது கை சேதம் என்று சொன்னாங்க. அலா தஸ்ததிஉ ஹல் பத்லா, இதே மாதிரி சூரா பக்ராவை ஓதக்கூடியவர்களை மனநமிட்டவர்களை சூனியக்காரர்கள் எதுவும் செய்ய முடியாது.
அப்படின்னா அவங்கள சூனியம் தாக்காது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி மிக்க ஒரு சூரா தான் சூரத்துல் பக்ரா. இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்கின்றது, கியாமத்துற நாளையில் குர்ஆனையும் குர்ஆனுடையவர்களையும் கொண்டு வரப்படும். யுத்தா பில் குர்ஆன் யௌமல் கியாமா வ அஹ்லிஹி அல்லதீன கானூ யஅமலூன பிஹி. குர்ஆனும் குர்ஆனை ஓதி அதை பாடமிட்டு அதன் பிரகாரம் அமல் செஞ்ச மக்கள் வருவார்கள், அவங்க அழைக்கப்படுவார்கள், குர்ஆனோடு சேர்ந்து அவர்கள் வருவார்கள். தக்துமுஹும் சூரத்துல் பக்ரா வ ஆல் இம்ரான். சூரா பக்ராவும் ஆல் இம்ரான் அவர்களுக்கு முன்னாடி போய் அப்படின்னா வழிகாட்டியாக அவர்களுக்கு தலைமைத்துவமாக முன்னாடி போய் கொண்டிருக்கும். அதை பின்தொடர்ந்து குர்ஆனை பின்பற்றி அமல் செஞ்சவர்களும் செல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது முஸ்னத் அஹ்மத், முஸ்லிம் ஷரீஃப் போன்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நிறைய சிறப்புகள் சூரா பக்ராவுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் இன்ஷா இந்த சூறாவை ஓதி வரணும். இதே மாதிரி முடியும்னு சொன்னால் என்னுடைய முக்கியமான ஆயத்துக்கள் இருக்குது, அவைகளையாவது நாங்கள் பாடமிட முயற்சி செய்யணும். ஆயத்துல் குர்சி, இதே மாதிரி கடைசி ஆமன் ரசூல் போன்ற ஆயத்துக்கள், இடைப்பட்ட சின்ன ஆயத்துக்கு நிறைய இருக்குங்களால் முடியுமான மட்டும் ஆயத்துக்களை நாங்கள் ஓதி மனநமிட்டுக்கொள்ள முயற்சி செய்யணும். அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம், இதுக்கு பேர் ஹுரூஃபுல் முகத்தஆ, உடைத்து ஓதப்படக்கூடிய ஆயத்துக்கள். அலிஃப் லாம் மீம் அப்படி உடைச்சு ஓதக்கூடியது. இது குர்ஆனில் ஒரு 29 சூறாக்களில் ஆரம்பத்தில் இந்த ஆயத்துக்கள் இப்படி வந்திருக்குது. அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் சாத், இதே மாதிரி சாத், நூன், காஃப் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 29 இடத்துல வந்திருக்குது. இது சம்பந்தமாக முஃபஸ்ஸரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. இதனுடைய அர்த்தம் என்னென்ற விஷயத்தில் ஒரு கூட்டத்தினர் சொல்கிறாங்க, இதனுடைய அறிவு அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தம், இதனுடைய விளக்கத்தை அறிவை அல்லாஹுத்தால யாருக்குமே கொடுக்கல, அல்லாஹ் தனக்காக வேண்டி வைத்திருக்கிறான். எனவே பொதுவாக அதிகமான தஃப்சீர்களை சொல்லுவாங்க, அல்லாஹு அலமு பி இல்மி, இதனுடைய அர்த்தம் அல்லாஹுக்கு தான் தெரியும். அல்லாஹு ஆலமு பி மஅனாஹு, இதனுடைய அர்த்தம் அல்லாஹுக்கு தான் தெரியும் என்று சொல்லுவாங்க. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இது மிக பொருத்தமான கருத்து. இரண்டாவது கூட்டத்தினர் இதுக்கு ஒரு கருத்து ஒன்று இருக்கு, அர்த்தம் ஒன்று இருக்குது என்று சொல்றாங்க. ஆனாலும் அந்த அர்த்தம் என்னென்ற விஷயத்திலையும் கருத்து வேறுபாடு இருக்கு. சிலவங்க சொல்றாங்க இது அந்த சூறாக்களுடைய பெயர்கள். சூரா பக்ராவுடைய பெயர் தான் அலிஃப் லாம் மீம், மறுபெயர் ஒரு பெயர் சூரத்துல் பக்ரா, இன்னொரு பெயர் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி இன்னொரு பெயர். இதே மாதிரி அலிஃப் லாம் மீம் தன்ஸீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி, இது சூரத்து சஜ்தால. இதே மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் ஆரம்பத்தில் பெயராக அந்த எழுத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. இரண்டாவது கருத்து, இதில் சொல்லப்பட்ட அலிஃப் லாம் மீம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய திருநாமங்களுடைய முதல் எழுத்துக்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அலிஃப்னு சொன்னால் அல்லாஹ், லாம் என்று சொன்னால் லத்தீஃபுடைய முதலாவது எழுத்து, மீம்டா மஜீதுடைய முதலாவது எழுத்து. இப்படி ஒவ்வொரு அல்லாஹுடைய திருநாமங்களுடைய முதல் எழுத்துக்கள் அந்த ஹுரூஃபே முகத்தாத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு கருத்து. மூன்றாவது கருத்து, முஃபஸ்ஸரீன் இன்னொரு கூட்டம் சொல்கிறாங்க, இந்த அப்போ இது அர்த்தம் தெரியாட்டி எதுக்காக நீ குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, அலிஃப் லாம் மீம் போன்ற அந்த ஆயத்துக்கள் மூலமாக அல்லாஹுத்தாலா என்ன உணர்த்துறான்டா, இது குர்ஆனுடைய முஅஜிஸா, குர்ஆனுடைய அற்புதத்தை அல்லாஹுத்தாலா வெளிப்படுத்துகிறான். இதை மாதிரி வார்த்தைகளை பொதுவாக நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அலிஃப் லாம் மீம் என்று சொல்லக்கூடியது, சாது நூன் என்று சொல்லக்கூடியது, இதெல்லாம் மனிதர்கள் பாவிக்கக்கூடிய, அரபிகள் பாவிக்கக்கூடிய எழுத்துக்கள் தான். ஆனால் இதை மாதிரி வார்த்தைகளை வச்சு இப்படி வசனத்தை கொண்டு வரது என்பதை முடியாத ஒரு காரியம் என்று உணர்த்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப இதை மாதிரி ஆயத்துக்களை குர்ஆனில் 29 இடத்துல கொண்டு வந்திருக்கின்றான். 29 இடத்துல இதை மாதிரி வந்திருக்குது. சில இடங்கள் ஒரே ஒரு எழுத்து வந்திருக்கு, சாத், காஃப், நூன் போன்றது. சில இடத்துல 2 எழுத்து, ஹாமீம், தாஹா, யாசீன், தாசீன் போன்றது. சில இடங்களில் 3 எழுத்துக்கள், அலிஃப் லாம் மீம். இது மாதிரி சில இடத்துல 4 எழுத்து, அலிஃப் லாம் மீம் ரா, அலிஃப் லாம் மீம் சாத். சில இடத்துல 5 எழுத்துக்கள் வந்திருக்கு, காஃப் ஹா யா ஐன் சாத். அப்படி அல்லாஹு தஆலா தன்னுடைய அற்புதத்தை அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறான். பல சூறாக்கள் எல்லாம் திருப்பி கொண்டு வந்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் சவால் ஒருத்தரை விட்டு முடித்திருக்கலாம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய சவாலை திரும்ப கொண்டு வரான். நீங்கள் முடியும்னு சொன்னால் இதை நீங்கள் மீறி காட்டுங்க, இதை மாதிரி ஒன்று அமைச்சு காட்டுங்கன்னு சொல்லி. ஆனால் அரபிகள்
மிகப்பெரிய ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குர்ஆன் இறங்கப்பட்ட காலத்தில் அரபிகள் கவிதையில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவங்க. ஒரு விஷயத்தை பார்த்த உடனே ஒரு கவிதையை கட்டி பெரிய ஒரு பைத்தே படிச்சிடுவாங்க. ஆனால் அவங்க இதை மாதிரி வார்த்தைகளை கொண்டு வர முடியாமல் போச்சு. இது குர்ஆனுடைய அற்புதம். ஹைர் அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப். அப்போ அலிஃப் லாம் மீம் அர்த்தம் அல்லாஹுக்கு தான் தெரியும் என்னன்னு சொல்லி. தாலிக்கல் கிதாப், தாலிக்கண்டா அது, கிதாப்னால் புத்தகம் வேதம். தாலிக்கல் கிதாப் அந்த வேதம் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த வேதம் சொன்ன இந்த வேதம் குர்ஆனைத்தான். அப்போ அரபிகளில் பொதுவாக தாலிக்கண்டா அது, ஹாதாண்டா இது, ஹாதா என்று சொன்னால் இது, தாலிக்கண்டா அது. அப்போ ரெண்டையும் பாவிப்பாங்க. தாலிக்கன்னு சொன்னால் இது நின்றும் அதுதான், ஆனால் இது என்று நாடப்படும். ஹாதாண்டா இது, அதே நேரத்தில் அதுக்கும் பாவிப்பாங்க. அப்படின்னா ரெண்டுக்கும் மாற்றி மாற்றி பாவிச்சு கொள்வாங்க. அப்போ இங்கே தாலிக்கல் கிதாப் அந்த வேதம் என்று சொன்னாலும் நாட்டம் இந்த வேதம், இந்த குர்ஆனுடைய வேதம்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்தால ஏன் ஹாதல் கிதாப்னு சொல்லாமல் தாலிக்கல் கிதாப்னு சொன்னான்னு சொன்னால் அந்த வேதம் இப்போ உயர்வை காட்டுறதுக்காக அந்த அங்கே இருக்குதுன்னு சொல்ல மாதிரி அந்த வானம் அந்த சூரியன் தூரத்தில் உயர்த்தி காட்டுற மாதிரி அந்த வேதம் என்று குர்ஆனுடைய உயர்வை காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஸாலிக என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான். லா ரைப ஃபீ, ரைப்ன சந்தேகம், லா ரைப ஃபீ இந்த குர்ஆனில் இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ இந்த வசனம் இருக்குது. சிலர் சொல்கிறாங்க அல்லாஹ் செய்தியாக சொல்கிறான். அப்படின்டா இந்த குர்ஆன் அல்லாஹ் இறக்கின வேதம் தன்சீல் கிதாபி லா ரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட விஷயம் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. இரண்டாவது அர்த்தம் இந்த குர்ஆனில் எந்த சந்தேகம் இல்லை. இரண்டாவது இது செய்தியாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு விலக்கல் இதை வைத்திருக்கிறான். அப்படின்னா இந்த குர்ஆனில் எந்த சந்தேகமும் படாதீர்கள். லா தர்தாபு ஃபீஹி, இந்த குர்ஆனில் எந்த சந்தேகம் படாதீர்கள். சந்தேகப்படக்கூடிய ஒரு புக்கோ வேதமோ ஒரு ஏடோ அல்லது புத்தகமோ அல்ல குர்ஆன். இது இறை வேதம், இதில் சந்தேகப்படாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹுதல் லில் முத்தகீன். அதுக்கு பிறகு இந்த குர்ஆன் இருக்கிறதே இது முத்தகீன்களுக்கு இறைநேசர்களுக்கு நேர் வழி காட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இன்னும் பல இடங்கள் அல்லாஹ் தஆலா இது மாதிரி வார்த்தையை பாவிச்சிருக்கிறான். குல் ஹுவ லில்லதீன ஆமனு ஹுதம் வஷிஃபா. நபியை சொல்லுங்கோ இந்த குர்ஆன் இருக்கிறதே இது ஈமான் கொண்ட மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியதாகவும் ஷிஃபா ஆரோக்கியம் அளிக்கக்கூடியதாகவும் நோய் நிவாரணியாகவும் இருக்கின்றது. இதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉம் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். நாங்கள் குர்ஆனிலிருந்து அவங்களுக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய ஒன்றையும் மூமின்களுக்கு ரஹ்மத் அளிக்கக்கூடிய ஒன்றையும் நாங்கள் இறக்கி இருக்கின்றோம். அங்கே மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதே மாதிரி பல இடங்களில் இந்த குர்ஆனை கொண்டு பிரயோஜனம் பெறக்கூடியவர்கள் யார் என்றால் மூமின்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு கூறுகிறான். என்ன காரணம்? இப்போ குர்ஆன் பொதுவாக எல்லாருக்கும் தானே அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், எல்லாருக்கும் வழிகாட்டியாக தான் அனுப்பியிருக்கிறான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. குர்ஆன் எல்லாருக்கும் வழிகாட்டி தான், எல்லாருக்கும் ஆரோக்கியம் அளிக்கக்கூடியது, எல்லாருக்கும் அருளாக அல்லாஹ் அனுப்பினாலும் கூட முழு மனித சமுதாயத்துக்கும் அதை கொண்டு அருள் பெறக்கூடியவர்கள், அதை கொண்டு பிரயோஜனம் அடையக்கூடியவர்கள், நேர்வழி பெறக்கூடியவர்கள் யார் என்றால் மூமின்களாகத்தான் இருப்பார்கள். பாவிகள் அதை கொண்டு நேர்வழி பெற முடியாது, பாவிகள் அதன் மூலமாக பிரயோஜனம் அடைய மாட்டார்கள். வஹுதம் வரஹ்மத்துல் லில் முஃமினீன். அல்லாஹ் தஆலா சொன்ன இந்த குர்ஆன் இருக்கிறதே இது நேர்வழியாகவும் மூமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் இருக்கின்றது. இதே மாதிரி சில அவங்க சொன்னாங்க ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு பிரகாசமாக இருக்கின்றது. சரி, முத்தகீன் கண்டால் யாரு? முத்தகீன் கண்டால் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்கள், தக்வாதாரிகள். தக்வாதாரிகள் என்றால் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க ஹுமுல் முஃமினூன அல்லதீன யத்தகூன அஷ்-ஷிர்க வ யஅமலூன பிதாஅத்தில்லாஹ். அவங்க எப்படி மூமின்கள், அவங்க மூமின்களோட கூட்டம் எப்படியான மூமின்கண்டா ஷிர்க்கை விட்டு பாதுகாத்துக் கொள்வார்கள், அல்லாஹுக்கு வழிபட்டு வாழ்வார்கள், எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்க்கு மாறு செய்யாமல் அல்லாஹ்க்கு வழிபட்டு வாழ்வார்கள். அவர்கள் தான் முத்தகீன்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள் இத்தகௌ மா ஹுர்ரிம அலைஹிம். அவர்கள் மீது கிட்டத்தட்ட அதே வார்த்தை தான், அவர்கள் மீது ஹராமாக்கப்பட்டதை தவிர்த்து கொள்வார்கள். வஅத்து மஃப்துரத அலைஹிம். அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை செய்வார்கள். அப்போ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வார்கள், நன்மையான காரியங்கள் ஏவப்பட்டதை செய்வார்கள். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க முஃபஸ்ஸிரீன் குர்ஆனுடைய விரிவுரையாளர், அவங்க சொல்றாங்க அவங்க யாருண்டா அல்லாஹ்வே சொல்கிறான் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யகீமுன ஸலா. அடுத்த ஆயத்துக்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்
அவங்க முத்தகீன்கள் யாரு? மறைவான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்வார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அல்லாஹுடைய பாதையில் நல்ல காரியங்களுக்கு செலவழிப்பார்கள். இது அவங்க முத்தகீன்கள். அப்போ கிட்டத்தட்ட எல்லா அர்த்தங்களும் ஒன்று சேரக்கூடியதா முத்தகீன் என்று சொல்லக்கூடியதை. அல்லாஹுடைய கட்டளையின்படி வாழக்கூடியவர்கள், ஷிர்க்கை விட்டு பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள், ஹராமான காரியத்தை விடுவார்கள், கடமையாக்கப்பட்ட காரியத்தை செய்வார்கள், இதே மாதிரி தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், மறைமுகமான விஷயங்கள் மீது ஈமான் கொள்வார்கள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது நல்ல காரியங்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பார்கள். இதெல்லாம் முத்தகீன்களுடைய தன்மைதான். ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யப்லுகுல் அப்து அன் யகூன மினல் முத்தகீன் ஹத்தா யதஅ மா லா பஅஸ பிஹி ஹதர மிம்மா பிஹி பஅஸுன். இது திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முஃமின், ஒரு மனிதன், ஒரு அடியான் முஃமினாக ஆகுவதாக இருந்தால், முத்தகீனாக ஆகிறதா இருந்தால், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மனிதனாக ஆகிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்? அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹத்தா யதஅ மா லா பஅஸ பிஹி ஹதர மிம்மா பிஹி பஅஸுன். சில காரியங்களை செய்கிறது பரவாயில்லை, இருந்தாலும் அந்த காரியத்தில் ஈடுபடுறதுனால கூடாத காரியத்தில் மனிதன் ஈடுபடலாம் என்று இருந்தால் அந்த கூடாத காரியத்தில் போகக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த ஆகுமான விஷயத்தை கொட்டும் தவிர்த்து கொள்வார்கள். பாருங்களா, ஒரு முத்தகீன் ஆகிறன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக சந்தேகம் ஹராம் அல்ல, சந்தேகத்துக்கு இடமான ஒன்று தான், அதை கூட விடுவாங்க, ஏன் ஹராத்தில் போகக்கூடாது என்பதற்காண்டி. இதே மாதிரி சில காரியங்கள் சொல்லுவாங்க, ஆகமான பேச்சுக்களை கூட குறைச்சி கொள்ளணும். ஆகமான பேச்சு தான். எதுக்கு ஆகமான பேச்சை குறைப்பாங்கன்னா ஆகாத பேச்சில் போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி. இது மாதிரி சில ஆகமான காரியங்கள் அப்படின்னா ஃபர்து அல்ல, சுன்னத் அல்ல, முஸ்தஹபான காரியம் அல்ல, முபாஹான விஷயங்கள், ஆகமான விஷயம்தான். ஆனால் அது சாப்பிட்றதுனால, உதாரணமாக இறைச்சி, இப்போ எங்களுக்கு 100% கன்ஃபார்ம் இது ஹலால்னால் பிரச்சனை சாப்பிட்றது. சிலவங்க அதை விட்டு தவிர்த்து கொள்வாங்க. அப்போ நாங்கள் அவங்களை குறை சொல்லக்கூடாது, இறைச்சி ஹலால் தானே, நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீங்க? அவர் சொல்லார், இல்லை எனக்கு சந்தேகம், நான் சாப்பிட்டேன்னா சில நேரத்தில் ஹலால் இல்லாத உணவு கூட சாப்பிட்றோன்னு என்பதற்காக வேண்டி நான் மீனை சாப்பிடுகிறேன், மரக்கறியை மட்டும் சாப்பிடுகிறேன், முட்டையை சாப்பிடுகிறேன், மாமிசத்தை நான் சாப்பிட்றதில்லை, ஏன் ஹராமான உணவை நான் சாப்பிட்றக்கூட என்பதற்காக வேண்டிண்டா அது நல்ல விஷயம். அப்படி தப்பித்து கொள்றவங்க ஒரு நாள் ஹராத்தை சாப்பிட மாட்டாங்க. இது சாப்பிடலாம் தானேன்னு சாப்பிட்றவங்க கடைசி சாப்பிடக்கூடாதையும் சாப்பிட்டுருவாங்க. இன்றைக்கி நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அங்கே அது கூடான்னு நாங்கள் சொல்லக்கூடாது, அவங்க அப்படி நடந்து கொள்ளது அவங்களோட தக்குவா. அது அவங்க தக்குவாரி அந்தஸ்துக்கு அவங்க போய் சேரத்துக்கு அது காரணமாக அமையும். ஹைர். அப்போ ஹிதாயத் என்று சொல்றது இருக்குது. நான் நோம்பில் கூட தஃப்சீருடைய 4ஆம் வகுப்பில் ஞாபகப்படுத்தினேன். ஹிதாயத் 2 வகை இருக்குது. ஒரு ஹிதாயத் வழி காட்டுறது, இன்னொரு ஹிதாயத் அந்த வழியின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறது. உள்ளத்தில் அல்லாஹு தஆலா அந்த ஹிதாயத்தை இறக்கிறது. அப்படின்னா மறு அர்த்தம் அந்த இடத்துக்கு போய் சேர்க்கிறது. அப்படின்னா சொர்க்கத்தை காட்டி கொடுக்குறது. இந்த பாதையில் போனீங்கன்னா நீங்கள் சொர்க்கம் போவீங்கன்னு சொல்ல ஒரு வழி, இதுக்கும் ஹிதாயத் என்று சொல்றது, நேர்வழி காட்டுறது. இரண்டாவது சொர்க்கத்துக்கே கொண்டு போய் சேர்க்கிறது, இதுவும் ஹிதாயத் தான். இப்போ அல்லாஹு தஆலா நபியை பார்த்து 2 மாதிரி சொல்லப்பா வச்சிருக்கிறான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியை நீங்கள் நாடினவங்களுக்கு ஹிதாயத் கொடுக்க முடியாது, வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் நாடினவர்களுக்குத்தான் அல்லாஹ் ஹிதாயத் கொடுப்பான். இன்னொரு இடத்துல சொல்லலாம், லைஸா அலைக ஹுதாஹும், நபியே அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஹிதாயத் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு முடியாது, உங்களால் முடியாதுன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லலாம், மை யுதுலில்லாஹு ஃபலா ஹாதிய லஹு, யாரை அல்லாஹ் வழிகெடுக்கிறானோ அவர்களுக்கு யாரும் நேர் வழி காட்ட முடியாது. அப்போ இந்த ஹிதாயத் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையில் இருக்கிறதே அவர்களை ஹிதாயத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறது, சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறது. இது அல்லாஹுக்கு மட்டும்தான் முடியும். இரண்டாவதுவாக அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், வைன்னக லதஹ்தி இலா ஸிராத்தி முஸ்தகீம், நபியை நீங்கள் நாடினவங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக மக்களை சீரான பாதையின் பக்கம் ஹிதாயத் காட்டக்கூடியவர்கள் தான், நேர் வழி காட்டக்கூடியவர்கள் தான் என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். வலி குல்லி கௌமின் ஹாத், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வழிகாட்டக்கூடியவர்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், இப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ அங்கே அல்லாஹ் சொன்ன ஹிதாயத் இருக்கிறதே வழி காட்டுறது. நான் உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இப்போ முத்ஸ்வாய் ஸ்டேஷனோ அல்ல ஷோனண்டா ஸ்டேஷனோ ஒருத்தர் கேட்குறாங்க எப்படி போகிறேன்னு சொல்லி, நாங்கள் இங்கிருந்து கொண்டு சொல்லுவோம், நீங்கள் இப்படி இறங்கி ரைட்டில் போய் லெஃப்டில் போய் இப்படி போங்கன்னு சொல்லி வழி சொல்லுகிறோம். இதுக்கும் பேர் ஹிதாயத், இதுக்கும் பேர் வழிகாட்டுறது. இன்னொன்று இருக்கு, அவரை கையை பிடிச்சி கொண்டு போய் நாங்கள் கொண்டு விட்டு இதுதான்
ஷோனண்டா ஸ்டேஷன் அல்லது முட்ஸ்வா ஸ்டேஷன் நாங்கள் கொண்டு போய் விடுறோமே, இதுக்கும் பேர் ஹிதாயத். அப்போ இந்த கையை பிடிச்சி கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது இருக்குதே, சொர்க்கத்தின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம், ஈமானின் பக்கம், இது அல்லாஹ்வை தவிர வேறு யாராலையும் முடியாது. ஆனால் வழிகாட்டுறது இப்படித்தான் போகணும், இப்படித்தான் போகணும், இதான் சரி, இதான் பிள்ளைன்னு சொல்றதை எல்லா நபிமார்களும் செஞ்சாங்க. அப்போ இங்கே அல்லாஹு தாலா சொன்ன ஹிதாயத் இருக்குது, ஹுதல்லில் முத்தகீன். அங்கே கொண்டு போய் சேர்க்கிறது இந்த குர்ஆனுக்கு அல்லாஹு தாலா சக்தியை கொடுத்துருக்கிறான். குர்ஆன் மூலமாக இந்த மக்கள் அந்த நேரான பாதை பக்கம் போய் சேருவார்கள். அப்போ தக்வா, அடுத்து முத்தகீன் இப்போ சொன்ன தக்வாண்டா உண்மையான தக்வா இருக்கிறதே தவிர்ந்து கொள்வது, தப்பித்து கொள்வது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல கேட்டாங்க தக்வாண்டா என்னன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, அமா சலக்த தரீகன் ஸா ஷௌகின், நீங்கள் முள்ளுள்ள பாதையால் நடந்திருக்கிறீங்களா, போயிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னவோ போயிருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, ஃபமா அமில்த, அப்படி நீங்கள் முள்ளுள்ள 2 பக்கம் முள்ளு செடிகள் எல்லாம் இருக்குது, சின்ன ஒரு பாதை, அதால் நீங்கள் போகிறீங்க, 2 பக்கம் முள்ளு செடி இருக்குது, கீழே முள்ளுகள் எல்லாம் விழுந்திருக்குது, அப்போ நீங்கள் எப்படி போவீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஷம்மர்த்து வஜ்தஹத்து, நான் என்னோடய உடுப்புகளையும் கூட கொஞ்சம் சேர்த்து கொண்டு சுருக்கி கொண்டு மிச்சம் கவனமாக நான் போவேன் சொன்னாங்க. ஃபதாலிக்க தக்குவா, அதுதான் தக்குவான்னு சொன்னாங்க. அப்படின்னா உலகத்தில் வாழும் பொழுது முள்ளுள்ள பாதையால் நாங்கள் போக முடியும், உடையில முள்ளு குத்தக்கூடாது, உடம்புல முள்ளு குத்தக்கூடாது, காலில் பற்றக்கூடாது, கண்ணில் படக்கூடாதுன்னு எப்படி நாங்கள் பாதுகாத்து கொண்டு போடுறோமோ, இதே மாதிரி தான் உலகத்தில் வாழ்கிற காலத்தில் கண்ணை பாதுகாத்து கொண்டு, காதை பாதுகாத்து கொண்டு, வாயை பாதுகாத்து கொண்டு, உடல் உறுப்புகளை பாதுகாத்து கொண்டு, வயிற்றை பாதுகாத்து கொண்டு, ஹராமான உணவு போயிடக்கூடாது, ஹராமான பேசக்கூடாது, ஹராமானதை பார்க்கக்கூடாது என்று வாழ்கிறதுக்கு பேர் தான் தக்குவான்னு சொன்னாங்க. அந்த மக்களுக்கு தான் அல்லாஹு தாலா குர்ஆனில் வழிகாட்டலில் வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த முத்தகீன்களுடைய கூட்டத்தில் ஆகி குர்ஆன் மூலமாக நேர் வழிபடக்கூடிய பாக்கியத்தை முழு மனித சமுதாயத்துக்கு நல்லா நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.